ஃப்ரெண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மதர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம குழந்தைக்கு வேக்சின் போடணும்? நம்மளுக்கு சாதாரணமாக ஃபீவர் வந்தாலே பாடியை அதை சரி பண்ணிடல. அப்படி இருக்கும்போது எதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம்? ஏன் இல்லாத நோயை வர வச்சு வேக்சின் மூலம் குழந்தைய கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற டவுட் நிறையா மதர்ஸ்க்கு இருக்குது. இந்த டவுட்டோட ஆன்சர் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல ஒரு முக்கியமான ஒரு சிஸ்டம் பார்த்திங்கன்னா இம்யூனோ சிஸ்டம். நேச்சுரல் இம்யூனிட்டினா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம்னா, நம்ம உடம்பே நம்மளை சரி பண்ணுறது. அது என்னென்னா, நம்ம உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ், ஜெர்ம்ஸா, பாக்டீரியா, வைரஸ் இப்படி ஏதாவது உள்ளே என்ட்ரு ஆனிச்சுன்னா நமக்கு ஒரு 2 to 3 days, அது டிசீஸை பொறுத்து மாறும். 1 week ஆகலாம், சிக்கன் பாக்ஸ்லாம் இன்னும் கூட 1 month கிட்ட கூட ஆகும். அப்படி சேஞ்சஸ் ஆகும். அதுவே ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணிடும். அந்த ஆன்டிபாடி நம்ம மெமரி செல்லில் ஸ்டோர் ஆயிரும். பின்னாடி நமக்கு பெரிய பிள்ளை ஆகும்போது இந்த டிசீஸ் வந்தால் கூட நமக்கு சிவியராக இருக்காது, லைட்டாக இருக்கும். இதுதான் நேச்சுரல் இம்யூனிட்டி. நெக்ஸ்ட்டு வேக்சின் ஏன் போடுறோம்? இதுதான் இந்த மாதிரி உடம்பே பண்ணுது, அப்படியே வேக்சின் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்சின்ங்கிறது ஒரு ட்ரைனிங். ஃபுல்லாக இந்த டிசீஸோட இதை நமக்கு உடம்புக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. டிசீஸை ஃபுல்லாக அந்த ஜெர்ம்ஸையோ பாக்டீரியாவோ இன்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் ஜெர்ம்ஸ் தான் நம்ம உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணோன்னா நம்ம பாடி என்ன நினைக்கும் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ளே இம்யூனி சிஸ்டம் எனிமி உள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட் பண்ணி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கும். இது மெமரி செல்லில் ஸ்டோர் ஆயிரும். இது ஃப்யூச்சரில் ரியலாக இருக்கக்கூடிய டிசீஸ் வரும்போது இந்த ஆன்டிபாடி நமக்கு இருக்கிறதுனால ரொம்ப ஹெவியாக இருக்காது, ஆனால் லைட்டாக இருக்கும். ரொம்ப சிவியராக போகாமல் ஃபீவரு, பெயின் ஒரு ரொம்ப நாள் போகிறது உங்களுக்கு சீக்கிரத்தில் சரியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் நம்ம வேக்சின் போடுறதுக்கான மெயின் ரீசன். நிறைய மதர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் ஃபீட் பண்ணுறோம்ல, 2 years ஃபீட் பண்ணியிருக்கோம், நமக்கு தான் இம்யூனிட்டி குழந்தைக்கு இருக்குமே, அப்புறம் இருக்கும்போது ஏன் வேக்சின் வேறு போட்டு கஷ்டப்படுத்தணும்? வேக்சின் 1 year தான் போடுறாங்க, அதுக்கப்புறமே அதை போட மாட்றாங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. நமக்கு எவ்வளோ ப்ரெஸ்ட் மில்க் எவ்வளோ பெஸ்ட்டோ அதே மாதிரி வேக்சின் ரெண்டுமே நம்ம ஈக்குவலாக தான் செய்யணும். ரெண்டுமே சமமாக செய்யணும். கண்டிப்பாக செய்யாமல் இருக்கக்கூடாது. இது கொடுக்குறதுனால வேக்சின் போடாமல் இருக்கவே கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரெஸ்ட் மில்க் கொடுக்கறதுனால எல்லா டிசீஸ்க்கான ஆன்டிபாடி உருவாகும், இம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ பேபிஸ்க்கு அப்படி இருக்கும்போது ரொம்ப டேஞ்சரஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சில டிசீஸ் டக்குன்னு ஃபஸ்ட் டைம் வரும்போது அதால் நம்ம உடம்பு குழந்தையோட உடம்பு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது இல்லாமல் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு சத்து இருக்காது, போதுமான சத்து குழந்தைங்களுக்கு சுத்தமாக இருக்காது. ஸோ அந்த டைமில் ரொம்ப கஷ்டம். ஸோ வேக்சின் போடுறது அதனால தான் ரொம்ப பெஸ்ட்டு. போடாமல் இருக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் நம்ம ப்ரெஸ்ட் மில்க் கொடுத்தா கூட வேக்சினை போடுங்க, போடாமல் இருக்காதீங்க. கண்டினியூ பண்ணுங்கள். சில பேர் 1 yearக்கு அப்புறம் போடுறதில்ல எதுவுமே வேக்சினு. ஸோ வேக்சின் கண்டிப்பாக போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஃபீவர் இல்லாமல் பெயின் இல்லாமல் வேக்சின் சில பேர் ப்ரைவேட்டில் போடுறாங்க. அதுவும் இதுவும் ஃபீவர் இருக்கக்கூடிய வேக்சினும் ரெண்டும் சேம் தான். பட் அது ஸ்ட்ராங் இம்யூனிட்டி கொடுக்கும். இது கம்ஃபர்ட். ரெண்டும் ஈக்குவல் தான். பட் ஆனால் ஸ்ட்ராங்காக கொடுக்கும் அது இம்யூனிட்டியை. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணால் லைஃப் டெக் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.